ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக ரொம்ப வந்து இப்போ எனக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். நான் அப்படியே ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணுறதை ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கு பேக்ரவுண்டை வந்து பண்ணாக்க நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மூணு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பண்ணாக்க நிறைய வெப்சைட் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணி வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூமுன்றதை இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைட் ஃப்ரம் ஃபோட்டோ இருக்கா அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இருங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ்னு பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துரும். பார்த்தீங்களா, இப்போ கீழே டவுன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஃபைலுக்குள்ளே போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய ஃபைல் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும் உங்கள் மொபைலில். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம iMotion ஆப் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் iMotion இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். நம்ம அந்த ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் வித் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே கால 3 பட்டன் இருக்க லெஃப்ட் சைடில் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே இன்புட் ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டோ ஒன்று வந்து பண்ணாக்க ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் iMotion ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் iMotion இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். நான் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு அந்த கார்ட்டூன் பிக்குக்கு பதிலாக தான் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரே ஒரு லைக் கைஸ். ஓகே, ஸோ பண்ணிக்கோங்க. கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தனாக்கா இந்த மேலே வந்து பண்ணாக்க ஒரு பாய் கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, இந்த பிக்கை தான் நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்க. அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பேஜ் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஸோ நான் மேலே மூவ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது பிஎன்ஜி பிக்கை சைட் பண்ண பிளாங்காக ஷோ, அது நம்மளோட பிக்கு கரெக்டாக செட் பண்ண முடியாது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மூட்ஸில் போயிட்டேன் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஷோ பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கும் உங்களோட பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணதே நம்ம ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், எப்படி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடுச்சா? அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலி மேலே சூப்பர் டெக்கில் பேட்டிக்கல் சூப் பண்ணினாக்க இந்த வீடியோ எக்ஸ்பர்ட் ஆயிரும். ஸோ எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணி போடுங்க. க்ரியேட் பண்ணி போட்டிங்கனாக்க இன்ஸ்டாவில் மறக்காமல் என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.